தமிழ் சினிமாவினுடைய மிக சிறந்த நடிகராகவும் இயக்குனராகவும் வலம் வந்தவர் தாங்க பாக்யராஜ் அவர்கள். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அவருடைய உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்திருக்காரு. இருந்த போதுமே கூட அவருடைய கடைசி நிமிடங்களானது எப்படி இருந்தது அப்படின்றத மாதிரியான சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாகியிருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்டை தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவினுடைய மன்னர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா காலமாயிருக்காரு. இவருக்கு வயது 73 ஆகுதுங்க. ஸோ இவர் வந்து பாரதி ராஜாவினுடைய சிஷ்யனாக வந்து இருந்தவர். ஸோ தன்னுடைய குரு இறந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இந்த ஆன்மாவும் அவரோட போய் சேர்ந்துருக்கு. ஸோ எப்போதும் வந்து பிரியாமல் ஒன்றே இணைந்திருந்த இவங்க இப்போது இறப்பிலும் வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கடினமான ஒரு மாதமாக திரையுலகத்துக்கு வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை யாருமே வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ பாக்யராஜ் அவர்களுடைய இழப்பு பார்த்திங்கன்னா ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவருக்கு இரங்கல்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ தமிழ் திரை பிரபலங்கள் அப்படின்ற முன்னிலையில் பார்க்கும் பொழுது பாரதி ராஜா எப்படி புதுமுகங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினாரோ அதே மாதிரி பாக்யராஜ் சாரும் வந்து புதுமையான முகங்களை வந்து அறிமுகம் செய்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தொண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே இன்றியமையாததாக இருந்திருக்கு. எப்படி பாரதி ராஜா சார் வந்து தமிழ் திரையுலகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரோ அதே மாதிரியே தாங்க பாக்யராஜ் சாரும். ஏன்னா பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவருடைய இயக்குனராக இருந்தவர். ரொம்ப வருஷமாக அவரோட வந்து உதவி இயக்குனராக பணியாற்றிய இவரும் பார்த்தீங்கன்னா அவரை போலவே தான் இருந்தார். எப்படி பாரதி ராஜாவுடைய திரைப்படங்கள் மண் வாசனை, கிராமம் அப்படின்ற மாதிரி இருந்ததும் அதே மாதிரி தாங்க இவருடைய கதையும் இருந்தது. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நகைச்சுவையோடு சேர்ந்து நடிக்கக்கூடியவர். எப்போதும் வந்து சிரித்த முகத்தோடு எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட வந்து இல்லை. அவருடைய திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா காலத்தால் அழிக்க முடியாததுங்க. எப்படி பாரதிராஜ சாருடைய படங்கள் காலத்தால் அழிக்க முடியாத காவியங்களாக இருக்கும், அதே மாதிரி தான் பாக்யராஜ் சாருடைய படங்களும். இவரும் பார்த்தீங்கன்னா காதலை மையமாக வச்சு ஒரு திரை வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எளிமையாக இருக்குமா இவருடையது. இவர் இது படித்து பார்க்கும்போது ஒரு பக்கத்து வீட்டில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமா. ஸோ அந்த ஒரு விஷயத்தாலேயே வந்து நிறைய வெற்றி படங்களை வந்து இயக்குனார். அந்த பெருமை பாக்யராஜ் அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி நிறைய புதுமுகங்களை இவரும் அறிமுகம் செய்து அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாரு. பாரதி ராஜா அவர்களும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கை வந்து ஏற்றி வைத்தார். அதே மாதிரி தான் பாக்யராஜ் சாருங்க. ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து மாற்றுறதுக்கு இவர் வந்து உறுதுணையாக இருந்திருக்காரு. ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனோபாவத்தோடு வந்து இருந்தவர் தான் வந்து பாக்யராஜ் அவர்கள். ஸோ பாக்யராஜ் சார் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருந்திருக்காரு. ஸோ பட்டு வேட்டி சட்டையில் குஷ்பு மகள் அதாவது அவந்திகாவினுடைய திருமணத்தில் ரொம்பவே வந்து கலக்கியிருக்காரு. ஸோ அவர் அந்த திருமணத்தை முடிச்சுட்டு இங்கே வந்த உடனே தான் அவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்க. ஸோ வந்த அசதியால் கூட இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து அனுமதித்து சிகிச்சை வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா இவருடைய காட்சிகள் எல்லாமே எல்லாத்தையும் வந்து பதற வைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ நெஞ்சு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி இவர் வந்து பக்கத்தில் இருந்த தன்னுடைய மகன் மற்றும் மனைவியினுடைய கைகளை பிடிச்சிட்டு வந்து வலியால் துடித்த மாதிரியான காட்சிகள் வெளியாகிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதாவது உயர்தர சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படியாவது அவரை காப்பாற்றிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை செய்தாலுமே கூட அவருடைய உடல் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டையுமே வந்து ஏற்றுக்கல. ஸோ பார்த்திங்கன்னா சிகிச்சை பலனின்றி அவர் வந்து காலமாயிருக்காரு. 73 வயது ஆகக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அவரை வந்து திரையுலகம் வந்து இழந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா இறந்த 17 நாள்லேயே இவரும் இறந்துட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இயக்குனராக மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப பிரபலமான நடிகராகவும் வந்து இருந்திருக்காரு. ஸோ நிறைய பேருடைய மனதில் இவர் இயக்குனராக இருந்ததை விட நடிகராக தான் வந்து இடம் பிடிச்சிருந்தாரு. ஸோ இவருடைய ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் இவருடைய படங்கள் வருது அப்படின்னா அதை எல்லாருமே ஆர்வத்தோடு பார்க்குறவங்க ரொம்ப அதிகம். ஒரு கலகலப்போட ஒரு சிரிப்போடு வந்து அவருடைய எல்லா விதமான வசனங்களும் இருக்கும். ஸோ இவர் இயக்குன படங்களும் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து பிரம்மாண்டமாலாம் இருக்காதுங்க, நிறைய கிராஃபிக்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி அந்த கதையை நம்ம அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து அவருடைய திரைக்கதை வசனம் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இவருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பாரதி ராஜாவோடு இருந்தார்.
சொல்லப்போனா பாரதி ராஜா நெறைய வெற்றி படங்கள இயக்குனாரு. அது எல்லாத்துக்குமே உறுதுணையா இருந்தவர் வந்து பாக்யராஜ் சார் தாங்க. ஸோ அது உதவி இயக்குனரா இருந்து நெறைய விஷயங்கள செய்து கொடுத்தாரு. அதனால வந்து பாக்யராஜ் சாரோடைய உதவியோட பாரதி ராஜா நெறைய படங்கள வந்து வெளியிட்டாரு. அதனாலேயே பாரதி ராஜாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து போனாரு. அவர்கிட்ட இருந்ததுனாலயோ, அவர் கூடவே இருந்ததுனாலயோ, அவர்கள்ட்ட இருந்து நெறைய நல்ல விஷயங்கள பாக்யராஜ் சார் வந்து கத்துக்கிட்டாரு. ஸோ எப்படி ஒரு திரைப்படத்த இயக்கணும், எந்த பாணியில வந்து செஞ்சோம் அப்படின்னா, மக்களுக்கு வந்து அது புரியும், புடிக்கும் அப்படின்ற நெறைய விஷயங்கள வந்து கத்துக் கொடுத்தாரு பாரதி ராஜா. ஸோ அத எல்லாம் வந்து கத்துக்கிட்டு தான் பாக்யராஜ் வந்து ஒரு இயக்குனராவே வந்து மாறுனாருங்க. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆசான், தன்னுடைய குரு அவர் வந்து உயிரிழந்த உடனே பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து காலமாயிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 17 நாள் தாங்க ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திரையுலகத்த மிகப்பெரிய சோகத்தில வந்து ஆழ்த்தியிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இவ்ளோ சந்தோஷமா, கலகலப்பா சிரிச்சு பேசிட்டு இருந்த இந்த மனுஷன் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது, எல்லாருமே வந்து கலங்கி நிக்கிறாங்க. ஸோ திரையுலகம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நாள வந்து எதிர்பார்த்திருக்காதுன்னு தான் சொல்லணும். இவருடைய திரைக்கதை, வசனம் இதெல்லாம் வச்சு அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, திரைக்கதை வித்துவான் அப்படின்னு எம்ஜிஆரால வந்து பாராட்ட பெற்றிருக்காருங்க. ஸோ பாக்யராஜா அந்த அளவுக்கு வந்து திரையுலகம் வந்து போற்றியிருக்கு. இந்த திரையுலகம் பார்த்தீங்கன்னா, அவர என்னைக்குமே மறக்கவே மறக்காது. எப்படி பாரதிராஜா சார வந்து மறக்க முடியாதோ, அதே போல தான் பாக்யராஜ் சாரையும் மறக்கவே முடியாது. ஏன்னா 2 பேருமே வந்து வேற வேற இல்ல அப்படின்ற மாரி அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர போல இன்னொருத்தர் வந்து செயல்பட்டுருக்காங்க. ஸோ திரையுலகத்தில நெறைய மாற்றங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் செய்த அர்ப்பணிப்பு அது வந்து யாருமே வந்து ஈடு செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு திரையுலகத்துக்காக வந்து பணியாற்றினாங்க. அதாவது பாரதி ராஜா சாருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் தான். ஏன்னா, திரை உலகத்தில பார்த்தீங்கன்னா, கிராமப்புறம் சார்ந்த கதைகள வந்து எடுக்கிறதுல அவருக்கு அடுத்து இவரு தான். இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஸோ, அந்த அளவுக்கு சிறப்பா தன்னுடைய பணிகள வந்து செய்தவரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவரு இயற்றிய படங்களுமே நெறைய விருதுகள வந்து வாங்கியிருக்கு. ரீசென்ட்டா கூட அவர் வந்து திரையுலகத்தில 50 ஆண்டுகள் வந்து நிறைவு செய்தார் அப்படின்ற மாரி ஃபங்ஷன்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அத பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த நபரா இருந்திருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு 2, 3 நாளாகவே வந்து ஒரு மாரி உடல் வந்து அசதியா தாங்க இருந்திருக்கு. ஸோ சிம்ப்டம்ஸ்லாம் வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு. இருந்தாலுமே கூட அவங்க வந்து வயது மூப்பின் காரணமாக கூட இந்த மாரி இருக்குமோ அப்படின்ற மாரி அசால்ட்டா விட்டுட்டாங்க. குஷ்பு மகளுடைய கல்யாணத்தில கூட கொஞ்ச நேரம் எல்லாத்துட்டயும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலுமே கூட, கொஞ்சம் வந்து டயர்டா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பப்போ போய் அவர் வந்து உட்காந்துட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ, அந்த டயர்ட்னஸோடயே அவர் கோவா போயிட்டு வந்தது உடனே பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து வந்திருக்கு. ஸோ, அதனால கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாரியான விஷயங்கள் கூட வெளியாகி இருக்குங்க. ஸோ, என்ன இருந்தாலும் திரையுலகம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஜாம்பவான இழந்திருக்கு. ஸோ, ஒவ்வொருத்தரும் இந்த மாரி இழப்புகள வந்து ஈடு செய்ய முடியாத அளவுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இவர வந்து பார்க்கறதுக்காக இப்போவே பார்த்தீங்கன்னா, பார்த்திபன், சுஹாசினி எல்லாமே அவங்களுடைய வீடுகளுக்கு வந்து வந்துட்டாங்க. இவருடைய இறுதிச் சடங்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்கும் அப்படின்ற மாரியான தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ, இறுதிச் சடங்கு பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து பாக்கியராஜ் சாருடைய உடல், ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாருமே இறைவன வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க.